அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்திலே நபிமார்கள் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியின் மூலமாக சில நபிமார்களுடைய வரலாறை இதுவரை அறிந்திருக்கிறோம். வேறு சில நபிமார்களுடைய வரலாறை அறியவிருக்கிறோம். கடந்த 2 நாட்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ற மிகச்சிறந்த இறை தூதருடைய வரலாற்றில் முக்கியமான சில அம்சங்களை அறிந்தோம். அதன் நேற்றைய தினம் இறுதியாக அவர்கள் செய்த பிரச்சாரம், அவர்கள் எப்படிப்பட்ட பிரச்சாரம் செய்தார்கள், எப்படிப்பட்ட மக்களை சந்தித்தார்கள் என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு அவர்கள் சந்தித்த விளைவுகளை இன்றைக்கு பார்க்கவிருக்கிறோம். அதற்கு இடையில நேற்று ஒரு விஷயத்துக்கு குர்ஆனுடைய வசனம் சொல்லல, அதை 2 சகோதரர்கள் கேட்டாங்க, நம்பர் சொல்லாம விட்டாச்சு. என்ன வசனம் கேட்டா, அதாவது இப்ப நமக்கு இன்னைக்கு பிற மதத்தினுடைய அந்த ஒரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிலை பிரச்சாரம் சொன்னோம் இல்லையா, அது மாதிரி நம்ம செய்யலாமா என்றால் குர்ஆன் அது தடுக்குதுன்னு சொன்னோம். அதுக்கு நம்பர் சொல்லல, அது எந்த வசனத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது 22வது அத்தியாயம் 40வது வசனம், சூரத்துல் ஹஜ் 22வது அத்தியாயம் 40வது வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, லவ்லா தஃபுல்லாஹின் நாஸ பஅலஹும் பிபஅலின், மனிதர்களில் சிலர் மூலம் சிலரை இறைவன் தடுத்திருக்காவிட்டால் லஹுதிமத் ஸவாமிஉ வ பியஉன் வ ஸலவாத்துன் வ மஸாஜிது யுذ்கரு ஃபீ ஹஸ்முல்லாஹி கஸீரா, அதாவது யூத ஆலயங்கள், கிறிஸ்தவ ஆலயங்கள், இன்னும் ஏனைய வழிபாட்டு தலங்கள், அல்லாஹ்வுடைய பெயர் அதிகமாக நினைவு கூறப்படுகின்ற பள்ளிவாசல்கள் எல்லாமே தகர்க்கப்பட்டு போயிடும். மனிதர்களை கொண்டு இறைவன் மனிதர்களை தடுத்திருக்கல என்று சொன்னா எல்லாம் போயிடும். கோயிலும் போகும், பள்ளியாசலும், சர்ச்சும் போயிடும். அப்படிப்பட்ட நிலை கூடாது என்று திருமறை குர்ஆன் நமக்கு தடை செய்திருக்கிறதுனால இதுல போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நீங்க மாடலா எடுத்துக்கொள்ள கூடாது. நமக்கு தடுத்துட்டதுனால நாங்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி செய்வோம்னு சொல்லி கோடாலை தூக்கிட்டு போனோம்னா அது குர்ஆனுடைய கட்டளைக்கு மாற்றும். அதை வழங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி பிற மதத்தவர்கள் கடவுளராக கருதக்கூடிய அவர்களை ஏசக்கூடாது என்ற கருத்து 6வது அத்தியாயம் 108வது வசனத்துல அதையும் நீங்க பார்க்கலாம். இந்த 2 வசனங்களை சான்றாக கொண்டு நமக்கு அது இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நேற்றைய தொடர்ச்சியை பார்ப்போம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சத்திய பிரச்சாரத்தை செய்தவுடனே அவர்களுடைய ரியாக்ஷன் என்னன்னு கேட்டா, அவர்களுடைய எதிர் நடவடிக்கை என்னன்னு சொன்னா, காலு, அவர்கள் சொன்னார்கள், ஹர்ரிகுஹு, இவரை தீயிட்டு பொசுக்குங்கள். அவங்களோட உடனே கோபம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இது வேற எந்த நபிக்கும் சொல்லப்படாது. நீங்க வேற வேற நபியெல்லாம் பாத்தீங்கன்னா அடிங்க, உதைங்க, ஊரை விட்டு வரட்டுங்க, இப்படியான ஒரு தண்டனைகள் தான் அந்த சமுதாயம் கொடுத்துச்சு. இப்ராஹிம் நபிக்கு என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அவர் செஞ்ச கடுமையான வேலை பண்ணிட்டார்ல, கடுமையான அட்டாக் பண்ணிட்டதுனால அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஹர்ரிகுஹு, அவரை தீயிட்டு பொசுக்குங்கள், ஒன்சுரு ஆலிஹத்தக்கும், உங்களுடைய கடவுளர்களுக்கு உதவுங்கள், அவரை கொளுத்தி உங்க கடவுளுக்கு எல்லாரும் உதவி செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இன் குன்தும் ஃபாயிலீன், எதுவும் நீங்கள் செய்வதாக இருந்தால் இதைத்தான் நீங்க செய்ய வேண்டும் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே முடிவெடுத்தார்கள் என்று இது 21வது அத்தியாயம் 68வது வசனத்தில் இருக்கிறது. இதே விஷயம் 37வது அத்தியாயம் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், காலுபுனு லஹு புன்யானன், தீயிட்டு பொசுக்குங்கள்னா அதாவது மண்ணெண்ணெய் ஊற்றிக்கிட்டே அது மாதிரி அப்படி பொசுக்கிறது இல்ல, அவருக்கு சொல்லி ஒரு பெரிய ஒரு குண்டத்தை அவருக்கு தயாரித்து ஃபால்கூஹு பில் ஜஹீம், அந்த நரக படுகொலியில் அவரை தூக்கி போடுங்க. தீயிட்டு பொசுக்கிறதுன்னு சொன்னா இப்ப இப்ப தற்கொலை தீக்குளிக்கிறான அந்த மாதிரி தீயிட்டு பொசுக்கிறது இல்ல, ஆலமலை நெருப்ப கொளுத்தி விடுறது இல்ல, தீயிட்டு பொசுக்குங்கள் அதுல சொன்னாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா 97-97ல அதுக்கு ஒரு குண்டம் தயாரித்து, பெரிய ஒரு குண்டத்தை தயாரிச்சு அதுல நெருப்பை வளர்த்து நல்ல கங்குகள் நல்லா எரிஞ்சவன தூக்கி போடுறது, இப்படி வேக வைக்கணும் என்று சொன்னார்கள் என்று திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இப்படி நடந்த இன்னொரு இடத்துல எல்லாம் என்ன சொல்லி காட்டுறான்னு கேட்டா 29வது அத்தியாயம் 24வது வசனத்துல ஃபமாக்கான ஜவாப கௌமிஹி, அவருடைய சமுதாயத்தினுடைய மறுமொழி என்னவாக இருந்தது என்று சொன்னால், இல்லா அன் காலுக்துலூஹு அவ் ஹர்ரிகுஹு,
கொல்லுங்க இல்லாட்டி கொளுத்துங்க. இவருக்கு செய்யற ஒரே வேலை என்னன்னு கேட்டா அவர் கொன்னுருங்க, இல்லைன்னா கொளுத்தி போடுங்க என்பதுதான் அவர்களுடைய பதிலாக இருந்தது என்று 29வது அத்தியாயம் 24வது வசனத்தில் சொல்லுகிறான். இப்படி சொன்னவுடனே செஞ்சாங்களா இல்லையா, அது அல்லாஹ் சொல்லல என்று சொன்னார்கள். சொன்ன உடனே நெருப்பில் இருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு எல்லாம் முடிச்சு போட்டாங்கிறது எல்லாம் மறைச்சிட்டான். அது விளங்கிக்கிறோம்னு சொல்லி தூக்கி போட்டாங்கன்னு சொல்லாம போடுங்கள், கொளுத்துங்கள், அவருக்கு ஒரு குண்டத்தை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். சொன்ன உடனே குல்னா நாம் சொல்லிவிட்டோம், யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிர் தரக்கூடியதாகவும் நீ அவருக்கு சாந்தி தரக்கூடியதாகவும் மாறிவிடு என்று நெருப்புக்கு நாம் உத்தரவிட்டு விட்டோம். போட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது அப்படி சொன்னாங்கன்னு சொன்ன உடனே அல்லா அடைஞ்சான், டக்குண்டு போட்டதுக்கு வந்துட்டான். அவர்கள் சொன்னார்கள், சொன்ன பிறகு தீக்குண்டத்தை வளர்த்தார்கள், அதை கொளுத்தினார்கள், அதுக்கப்புறம் தூக்கி போட்டார்கள், எல்லாம் மறைக்கப்பட்டு போச்சு. அதெல்லாம் நம்ம அறிவுள்ள விட்டு நான் விளங்கிக்கிறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறான்னா, யானாரு கூனி பர்தன் வ சலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமை பொறுத்த வரைக்கும் நீ குளிர்ச்சியா மாறிடு. வெறும் குளிர்ச்சியா மாறிடுன்னு சொன்னான்னு வைங்க, குளிர்ச்சியில வடவெடுத்து அவரு ஆளை வரைச்சு போயிருப்பாரு. குளிர்ச்சியாகவும் சலாமாகவும், அந்த குளிர்ச்சி எப்படிப்பட்ட குளிர்ச்சியா இருக்கணும்னு சொன்னா, மனித உடலுக்கு தீங்கு தராத அளவுக்கு உள்ள ஒரு டெம்பரேச்சர்ல, அந்த குறிப்பிட்ட ஒரு ஒரு 25 26 அந்த மாதிரியான ஒரு டெம்பரேச்சர்ல வச்சுட்டான்ல, அதானே சலாமா இருக்கும். 18 15 வந்தா அது சலாமா இருக்காது, கொஞ்சம் தாங்க முடியும். அப்ப அவருக்கு எப்படி ஆயிருன்னு, பர்தம் சலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு பர்தா குளிர்ச்சியாகவும் ஆகிவிடு, அதை சலாமாகவும் ஆகிவிடு, சாந்தி தரக்கூடியதாகவும் அவருக்கு கேடு தராத அளவுலையும் ஆகிவிடு என்று நெருப்புக்கு நாம் கட்டளையிட்டோம். அல்லாஹ்க்கு இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நெருப்புக்கு எப்படி கட்டளையிட முடியும்னா, நெருப்பை படைச்சவன் தானே, அவனுக்கு எல்லாம் முடியும். அல்லாஹ்வை நம்பக்கூடியவர்களுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, அது ரொம்ப சின்ன விஷயம். அராதுபிஹி கைதன், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய அவர்கள் நினைத்தனர். அவர்களையே தோற்றவர்களாக நம்ம ஆக்கிட்டோம். சூழ்ச்சி பண்ணாங்க, தோல்வி அவர்களுக்கு தான், நம்ம காப்பாற்றி விட்டோம் என்று 21வது அத்தியாயத்தில் 69 70 ஆகிய 2 வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதே கருத்தை என்ன செய்யறான் 37 98 அராதுபிஹி கைதன், அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய நினைத்தனர். அஸ்வலீன், அவர்களையே தாழ்ந்தவர்களா ஆக்கிட்டோம். இவர்களை தான் ஓங்கணிச்சு அவங்க நினைத்த காரியத்தை செய்ய முடியல, கொளுத்த முடியல, எரிச்சு சாம்பலாக்க முடியல அப்படின்னு சொல்லிவிட்டான். அதே மாதிரி 29 24 என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஞ்சாஹுல்லாஹு மினன்னார், அவரை நரகத்தில் இருந்து அந்த நெருப்பில் இருந்து இறைவன் காப்பாற்றி விட்டான். இன்னபீதாலிக்கல ஆயாத்தில் கௌமி யூமினூன், நம்பிக்கை கொள்ளுகிற சமுதாயத்திற்கு இதுல பல சான்றுகள் இருக்கின்றன. இதுல சான்று சொல்றான்ல, நெருப்பையும் குளிர் ஆக்க இயலுன்னு சான்று இது சொல்லிவிட்டு, இந்த நம்பிக்கை கொள்ளுகிற சமுதாயத்திற்கு இதுல பல படிப்பினை அத்தாட்சிகள் இருக்கின்றன. நெருப்பு வெப்பம், அந்த வெப்பத்தை குறைக்க இயலும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நம்ம குறைக்க முடியுத, நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள என்ன செய்ய முடியுது, அதை ஏசியை போட்டு விட்டு குறைச்சிட முடியுதுல்ல. அங்க எல்லாம் 40 டிகிரியா இருக்கும்போது இங்க 20 அவங்களுக்கு ஆக்க முடியுதுல, 10 டிகிரி ஆக்க முடியுதுல. அதனால ஆயாத்தின் சிந்திக்க சொல்றான், அல்ல நெருப்பு ஆக்கிட்டோம். அல்லாஹ் செய்யறதுக்கு நம்ம செய்யறதுக்கு வித்தியாசம் என்னன்னு கேட்டா, ஆகிட்டவன ஆயிரம் நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு செய்யணும். அற்புதம் அதானே, அற்புதம்னா 90% அற்புதம் நம்மளுக்கும் செய்ய முடியும். மூசா நபி பாறையில் அடிச்சாங்க, தண்ணி வந்துச்சுங்கிறாங்க. இது அவர் பாறையில் அடிச்சவனும் வந்துருச்சு, நமக்கு தண்ணி வர வைக்க முடியும் பாறையில இருந்து. ஆனா அடிச்சவனும் வராது, அது கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும். 6 மாசம் உழைச்சோம்னு சொன்னா பாறையை குறைஞ்சிக்கிட்டே போனா உள்ள நீர் விட்டு பிரிட்டு வர்றதுக்கு செய்ய முடியும். அதனால இது அற்புதத்தை மனிதனுக்கு செய்ய முடியுமான்னு கேட்கக்கூடாது. அற்புதம் எதுன்னு கேட்டா ஆகுது, அதான் அற்புதம். ஆகுண்டவன் ஆகுது பாருங்க, அது உங்களுக்கு முடியாது. நீங்க அந்த காரியத்தை செய்வதற்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா என்ன செய்யலாம், அதுதான் ஆயாத்தின் அத்தாட்சி. அதானே சிந்திக்கிற மக்களுக்கு இதுல பல அத்தாட்சிகள் இருக்கின்றன அப்படின்னு இந்த வசனத்தை அல்லாஹ் முடிக்கிறான். இது நெருப்புல போடப்பட்டு காப்பாற்றப்பட்ட சம்பவம். இதுல என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டா, நெருப்புலதி இப்ராஹிம் நபி புகழ்றோங்கிற பேர்ல நெருப்புலதிக்கு போட்ட உடனே மிகாயில் வந்தாராம். உத்தரவிடுங்கள், என்ன செய்யணுங்கிறீங்க, மழையை விளைய வைக்கட்டுமா, ஒட்டி அணைச்சு போடுறேன் அப்படின்னு மிகாயில் அல்லாஹ் கேட்டானா. அதெல்லாம் தேவை கிடையாது, அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாராம். அனுப்பி விட்டாராம், மழையெல்லாம் பெய்ய தேவையில்லை அப்படின்ட்டாராம். இப்படி அப்புறம் ஜிப்ரீல் வந்தாராம், என்ன செய்யணுங்கிறீங்க, இப்படி தலையில புரட்டி விட்டுட்டுமா, நெருப்பதிக்கு இப்படி புரட்டி தோசைகள் மாதிரி போட்டு விட்டுட்டுமா, உங்களுக்கு ஒண்ணுமில்லாம ஆக்கட்டுமா அப்படின்ட்டாராம். அதெல்லாம் போய் வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்ட்டாங்க. அல்லாட்டையாவது கேளுங்களேன் அப்படின்னு சொன்னாராம் ஜிப்ரீல். இவ்வளவு கஷ்டத்தை தூக்கி எரிஞ்சுட்டாங்க, அல்லாட்ட தூக்கி கேளுங்களேன் அப்படின்ற உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம், அல்லாட்டெல்லாம் கேட்க மாட்டேன்னு, ஏன்னா இப்ப இருக்கிற அல்லாஹ்வுக்கு தெரியாதோ அவர் சொன்னாராம். அப்படி எழுதி வச்சுக்கிறாங்க. அப்படி அது கிஸ்ஸா எப்படி எழுதிருக்காங்கன்னா, ஹஸ்பி மின் சுவாலி இல்முஹு பிஹாலி,
என்னை பற்றி அவன் தெரிந்திருப்பதே நான் பிரார்த்திக்க தேவையில்லையே, என்னை பற்றி அவன் தெரிஞ்சிருக்கிற காரணத்தினால நான் பிரார்த்திக்க அவசியம் இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாட்டேன்ட்டார் அல்லாட்ட. அதான் அல்லாஹ் அனுப்புற ஜிப்ரீல் வந்து அவர் சொந்தமாவா முடிவெடுத்துட்டு வருவாரு? ஜிப்ரீல் வந்து ஒன்னு செய்வான்னு கேட்டா ஒரு நபியுடைய கடமை என்ன? ஜிப்ரீல் அவரா முடிவெடுத்து வரமாட்டார், அல்லாஹ் சொல்லித்தான் வந்திருப்பார்னு கட்டுப்படணும். ஜிப்ரீல் ஒரு பேச்சுக்கு வந்திருந்தாரையானால் ஜிப்ரீலுக்கு தனி அதிகாரமா கொடுத்து வச்சுக்கிறான் அல்லாஹ். அவருக்கு தனி அதிகாரம் கிடையாது. நான் பெறட்டவான்னு கேட்டா அது அல்லாஹ் வந்து சொல்லி அனுப்புறான்னு அதுக்கு அர்த்தம். மீகாயில் வந்து கேட்டார்னு வச்சுக்கணும் பேச்சுக்கு. மீகாயில் வந்து கேட்டா அவரா முடிவு எடுத்துக்கிட்டு அவரா அது மாதிரி அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்கிறான் அல்லாஹ் இல்ல. மீகாயில் வந்து கேட்டார்னு சொன்னா அல்லாஹ் சொல்றான்னு அர்த்தம். அப்படி எல்லாம் கேட்டு இருந்தால் ஒரு நபி என்ன பண்ணிருக்கணும்? எஸ் இருக்கணும். அதான் அவங்களுடைய கடமையா இருந்திருக்கு. இல்ல என்னை காப்பாத்தின அழிய நான் தயாரா இருக்கிறேன். ஒரு மனிதன் அழிவதை தப்பிச்சு கொள்றது எத்தனை வாய்ப்பு இருக்கு அத்தனை பயன்படுத்திக்கணும்னு நமக்கு மார்க்கம் சொல்லுது. நம்மளை அழிகிற ஒரு அழிவிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்ன வாய்ப்பு திரும்ப கிடைச்சா கூட பயன்படுத்திக் கொள்ளணும். நம்ம சாவரன் அர்த்தமா? அப்ப எரிஞ்சு போறன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. இது வந்து என்ன பண்ணிட்டாங்க கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த தவக்கலை பார்த்தீர்களா அப்படி உல்டா பண்ணி விட்டாங்க. இந்த கிஸ்ஸாவை இட்டு கட்டிக்கிட்டு பாத்தீங்களா உறுதிய ஜிப்ரீல் வந்தாலும் போன்ட்டாரு, மீகாயில் வந்தாலும் போன்னு சொல்லிட்டாரு, அல்லாட்ட கூட கேட்க மாட்டேன்ட்டாருன்னா பாருங்களேன். அவ்வளவு உறுதியா நிக்கிறார் அப்படின்னு சொல்லி இதை புகழ் மாதிரி ஆக்கிட்டாங்க. இது புகழா? இது மண்டகணம் அல்லாவுக்கு பிடிக்காது. நம்ம அன்னைக்கே சொன்னோம், அல்லாட்ட கேட்கிறதா இருந்தா அல்லாவுக்கு தெரியுமேன்னு சொல்லி இருந்துடக்கூடாது, சொல்லி சொல்லி கேட்கணும். ஒரு நபி நூஹ் நபி சொல்லி காட்டினாங்களா இல்லையா? யாரெல்லாம் நான் காலையில சொன்னேன், மாலையில சொன்னேன், பகல்ல சொன்னேன், ராத்திரி இது அல்லாவுக்கு தெரியாதா? பகல்ல ஒரு சொன்னது அல்லாவுக்கு தெரியுமா தெரியாதா? ராத்திரில பிரச்சாரம் பண்ண, தனியா போய் செஞ்சேன், கூட்டமா போய் செஞ்சேன், ஒரு பொருள் கேட்க மாட்டேங்கிறான், அடிக்கிறான் உதைக்கிறான் எல்லாத்தையும் சொல்றாரு. இது எல்லாமே அல்லாவுக்கு தெரியத்தான் செய்யும். ஆனால் இறைவன்ட்ட கேட்கிற முறை என்ன? அல்லாவுக்கு தெரியுமே இல்லாம நீ வந்து எஜமான்ட்ட வந்து பணிஞ்சு கெஞ்சினியா அதை விரும்புறான். அல்லாஹ் என்ன பண்றான்? தெரியுங்கிற விஷயம் வேற, தெரியத்தான் செய்யும். நீ என்னப்பா நீ அடிமைங்கிற ஒத்துக்கிட்டியா? அவன் எஜமான்கிற ஒத்துக்கிட்டியா? உன்னுடைய அடிமைத்தனத்தை காட்டுனியா? அதைத்தான் அல்லாஹ் பாக்குறான். இந்த கதையை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கு. இன்னும் சொல்ல போனா அதாவது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி இன்னொரு இடத்துல குர்ஆன்ல அல்லாஹ் வந்து இந்த கதை பொய்ங்கிறதுக்கு சான்று தர்றான். 19வது அத்தியாயம் 48வது வசனம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா வஅதஸிலுக்கும் வமா ததுஊன மின் துனில்லா, உங்களை விட்டு விலகிக் கொள்கிறேன், நீங்கள் அல்லாஹ் விட்டு எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டு விலகிக் கொள்கிறேன். வஅது ரப்பி, நான் என் இறைவனிடத்திலே நான் பிரார்த்தனை செய்வேன். அஸா அல்லாஹ் அகூன பி துஆஇ ரப்பி ஷகியா, என் இறைவனின் துஆவுல வந்து நான் துஆ கேட்பதில் ஒரு துர்பாக்கியமானவனான ஆக விரும்பல. துஆ கேட்காத ஒரு துர்பாக்கியசாலி இருக்கானே அப்படி ஆக நான் விரும்பவில்லை, அல்லாஹ்விட்ட கேட்கக்கூடிய அடியானாக இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னார். கேட்கிறது அவருடைய குணாதிசயம். நான் கேட்காம இருக்க முடியாது, என் இறைவனுடைய துஆவில இறைவன்ட்ட கேட்கிற பிரார்த்தனைகளை வந்து நான் அந்த பாக்கியம் இழந்தவனாக இருக்க விரும்பவில்லை, நான் கேட்பேன் அப்படிங்கிறார். அப்ப இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வது வந்து இப்ராஹிம் நபியுடைய குணாதிசயத்தில் உள்ளது என்று 19:48 வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னும் சொல்ல போனா ஒருவர் இப்ப நினைக்கிறார், கஷ்டப்படுறான்னு வைங்க, நோய், அல்லாஹ்ட்ட கேட்க மாட்டேங்கிறாரு, என்ன காரணம் சொல்றாரு? ஏன் நான் நோயா இருக்கு அல்லாஹ்வுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்வாரையானால் இவர்கள் யாருன்னு கேட்டா நேர நரகத்துக்கு போறாருன்னு அர்த்தம். இதுக்கு பேர் தவக்கல் கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், எனக்கு நோய் விட்டவனுக்கு நீக்க தெரியாதா, வறுமை விட்டவனுக்கு போக்க தெரியாதா? தெரியாதாங்கிற விஷயம் இல்ல, நீ உன்னுடைய அடிமைத்தனத்தை ஒத்துக்கிட்டியாங்கிறது மட்டும் தான் பாயிண்ட். அங்க அல்லாஹ் எதை பார்ப்பான்? ஏன்னா நான் ஒரு எஜமான் இருக்கேன், நீ ஒரு அடிமை இருக்க, உனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா இப்படி ஒரு எஜமான் இருக்கான்னு நினைச்சு பார்க்க மாட்டியா? என்கிட்ட முறையிட மாட்டியா? என்னுடைய வல்லமையை ஒத்துக்கிற மாட்டியா? உன்னுடைய பலவீனத்தை வந்து ஒப்புக்கொள்ள மாட்டியா? அதைத்தான் எல்லாம் விரும்புறான். இப்படி விரும்பாதவர்களுக்கு என்ன கதி என்று கேட்டா 40வது அத்தியாயம் 60வது வசனத்தில் சொல்லுகிறான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும், உங்கள் இறைவன் சொல்லுகிறான், என்னிடத்திலே நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, என்னுடைய வணக்கத்தை விட்டு துஆவை இபாதத்துங்கறான், பிரார்த்தனை செய்யுங்கள் சொல்லிவிட்டு என்னுடைய வணக்கத்தை யார் புறக்கணிக்கிறார்களோ யதுகுலூன ஜஹன்னம தாகிரீன், அவர்கள் நரகத்திலே இழிந்தவர்களாக நுழைவார்கள். பிரார்த்தனையை புறக்கணிச்சீங்க நரகத்துக்கு தான் போவீங்கங்கறான் அல்லாஹ். அப்ப எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ்வுக்கு தெரியுமே இருக்க கூடாது. ஒரு நபி இப்படி இருக்க மாட்டார்கள், ஒரு நபி இருக்க கூடாது, ஒரு மூமினும் இருக்க கூடாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி அல்லாஹ்விடத்துல கேட்கணும், தெரியும்னு சொல்லி இருக்கவே கூடாது. நம்ம வறுமையை அழுது முறையிட வேண்டும். இல்லன்னா நான் கேட்கிறேன், இல்லன்னா துஆவை பத்தி இவ்வளவு வசனம் குர்ஆன்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செருப்பு இருந்தது கூட இதுக்கு துஆ செய்யணும். நீ செருப்பு இருந்தா அல்லாஹ்வுக்கு தெரியாதமா? கக்கூசுக்கு போகும்போது கூட அதை சொல்லிட்டு போகணும்னாங்களா? கக்கூசுக்கு போறாங்கன்னு தெரியாதா? பாத்ரூமுக்கு போகும்போது இதை சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்களா இல்லையா?
அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குபுதி வல் கபாயிஸ்னாங்க. ஏன் அங்கதான் போக போறோம், அல்லாஹ்வுக்கு தெரியாம இருக்கு, நம்ம ககுசு கூட தெரியாதா, அல்லாஹ் காப்பாற்ற மாட்டானா அப்படின்னு நினைச்சாங்க. குஃப்ரானக்க வெளியே வரும்போது இறைவா மன்னித்துக் கொள்வாயான்னு சொல்லணும், மன்னிக்க மாட்டான் அவன். அப்படின்லாம் நினைக்க கூடாது, நம்ம கேட்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒவ்வொன்றுக்கும் பிரார்த்தனை தான், எல்லா நேரங்களையும். அப்படியே இதா ஹஸபஹு அம்ருன் பாதர இல ஸலா, ஒரு துன்பம் அவங்களை வந்து அட்டாக் பண்ணிருச்சுன்னு சொன்னா உடனே தொழுகையை நோக்கி விரைவார்கள், எல்லா கேட்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி கிரகணம் ஏற்பட்டுச்சா, கிரகணம் ஒரே நேர்கோட்டில் எல்லாம் வருது, கிரகணம் ஏற்பட்டுச்சுன்னா எல்லாம் ஒரு நேர்கோட்டில் வருது, சூரிய சந்திரன் பூமி மூணுமே. அப்ப அதுல ஆபத்துக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்பு இருக்குது. உடனே அது விலகும் வரை அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பாதுகாப்பு தேடிக்கிட்டே இருங்க, பிரார்த்திச்சுட்டே இருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தர்றாங்க. குல் அஊது பிரப்பில் ஃபலக், அல்லாஹ் சொல்ல சொல்றான், அகிலத்தை படைத்த இறைவனுடைய காலை பொழுதுடைய இறைவனிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லு. ஏன்ட்ட கேட்டுட்டு இருக்கேன்னு பாத்துக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறான் அல்லாஹ் சொல்றதுனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து கண்டிப்பா அவங்க பாவ மன்னிப்பு அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடினார்கள், அப்படிதான் தேடி இருப்பார்கள். இன்னும் சொல்ல போனா இது வந்து யார் சொன்னா, இது காபுல் அஹ்பார் என்ற ஒருவர் சொன்னதாக ஒரு நபித்தோழர் பேரை பயன்படுத்தி அவர் இப்படி சொன்னார். இப்ராஹிம் நபி வந்து என்ன சொன்னாங்களா, அல்லாஹ்வுக்கு தெரிஞ்சிருக்கிறது நான் கேட்க மாட்டேன் என்று சொன்னதாக காபுல் அஹ்பார் என்ற ஒரு சஹாபி பேரை பயன்படுத்தி நிறைய நூல்கள் எழுதிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவங்களும் எழுத. இதை வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னா காபுல் அஹ்பாருக்கு எப்படி தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரிஞ்சா வஹீல தெரியும், காபுல் அஹ்பாருக்கு தெரிஞ்சா அவர் அந்த காலத்தில் வாழ்ந்தார். அப்ப இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தார், இவரு தெரிய சான்ஸ் இல்ல. அது ஒரு அறிவிப்பாளர்களும் சரியில்லை, மார்க்கத்தின் அடிப்படைக்கு மாற்றமா இருக்கிறது, இந்த செய்தி ஏற்றுக்கொள்ள கூடாது. இன்னும் சொல்ல போனா சஹீஹுல் புகாரியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னதாக வருகிறது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நரகத்தில் அதுக்கு போடப்பட்ட பொழுது என்ன சொன்னார்கள் என்று கேட்டா, இது 4563வது ஹதீஸ் புகாரியில 4563ல ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு என் இறைவன் அதான் பிரார்த்தனை, இறைவன் போதுமானவன், அவன் பொறுப்பேற்றுக் கொள்வதிலே சிறந்தவன், அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு சொன்ன அது பிரார்த்தனை. அவனுக்கு தெரியாதாண்டவர் இருக்குல்ல, ஹஸ்புனல்லாஹ் அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்று அவர் சொன்னார் அப்படின்னு இருக்கே தவிர அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறதுனால நான் கேட்கறது தேவையில்லை அப்படின்னு சொல்ல அப்படின்னு சொல்லி புகாரியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அது ஒரு சஹாபி தான் சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல, இது ஒரு சஹாபி இப்னு அப்பாஸ் சொன்னாங்க என்று சொல்லி சஹீஹுல் புகாரில இருக்கு. இது ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு அடிப்படையாக இருக்கிறது பார்க்கிறோம். இதே கருத்து 4564வது ஹதீஸ்லையும் சஹீஹுல் புகாரில இடம்பெற்றிருக்கிறது. அதனால இந்த விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கிட்டு இப்ராஹிம் நபியை வந்து அல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சு கேட்டாங்க, அல்லாஹ் காப்பாத்திக்கிட்டான். அவர் எப்போதும் அதிக பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருந்தார், இதை விளங்கிக்கணும். அடுத்தது என்னன்னு கேட்டா, இந்த இப்ராஹிம் நபியை பத்தி இன்னொரு சம்பவம் வழக்கமா பெரிய பெரிய பயான்கள் எல்லாம் சொல்றாங்க. சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, சில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் நூல்கள் அது இடம்பெற்றிருக்கிறத வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அதாவது அந்த இதுல தூக்கி போட்ட உடனே, நெருப்புல தூக்கி போட்ட உடனே என்ன ஆச்சா, உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்களும் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செஞ்சான், அந்த அதை அணைக்க முயற்சி பண்ணிச்சான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தூக்கி போட்ட உடனே ஆடு வந்துச்சான், மாடு வந்துச்சான், கழுதை வந்துச்சான், குதிரை வந்துச்சான், கொசு வந்துச்சான், என்னென்ன இருக்கோ அவ்வளவு உயிரினங்களும் ஓடி வந்து எப்படியாவது அந்த நெருப்பை அணைக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி பண்ணின. ஆனால் இந்த பள்ளி இருக்கு பாருங்க, பள்ளி அது மாத்திரம் வந்து அணைக்கிறதுக்கு பதிலா ஊதி விட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அதை அடித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதாக பல அறிவில் ஆதாரப்பூர்வமான நூல்கள் நினைக்கிறோமே, அதுல இந்த மாதிரியான ஹதீசுகள் இருக்குது. மக்கள் இப்படி பிரச்சாரம் பண்ற காரணம் என்னன்னு கேட்டா, ஆதாரப்பூர்வமான சில நூல்கள்ல என்ன இருக்குன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொல்லி, அதாவது புகாரியில இருக்கு பாருங்களேன், உம்மு ஷரீக் என்ற அம்மா அறிவிக்கிறாங்க, அமரபி கத்லில் வஸ்கி, பள்ளியை கொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். கான யன்ஃபுகு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக ஊதி விட்டு கொண்டே இருந்தது, நெருப்பை வந்து அதிகமாகிக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொல்லி உம்மு ஷரீக் என்ற அம்மா அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வந்து புகாரியில 3359வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறத பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாம இதே கருத்து வந்து நஸஈல 2782 நிறைய நூல்கள் வருது. ஒரு உதாரணத்துக்காக ஒன்னு நான் குறிச்சிட்டு வந்திருக்கிறேன். 2782வது ஹதீஸ் நஸஈல என்ன இருக்குன்னு கேட்டா, லம் யகுன் ஷைஉன் இல்லா யுத்ஃபு அலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எந்த ஒரு உயிரினமா இருந்தாலும் அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நெருப்பை அணைக்க முயற்சி பண்ணி கொண்டே இருந்தன, இல்லா ஹாதிஹி தாபா, இந்த ஒன்றை தவிர, இந்த பள்ளி இருக்க இதை தவிர மற்ற எல்லாம் அணைக்க முயற்சி பண்ணியது. அதனால அமரனாபி கத்லிஹா, அதனாலதான் அதை கொல்லுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக
ஆயிஷா நாயகி அறிவிப்பதாக நசை என்ற நூல்ல 2782வது ஹதீஸ்ல இடம் பெற்றிருக்கிறது. இதுல இப்படி ஒரு ஹதீஸ் ஆச்சா, அதே புகாரியில 3306 1831 புகாரில 2 இடத்துல என்ன வருதுன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியை கொல்ல சொல்லி ஒரு சொன்னதாக ஒரு காலம் நான் செவியுற்றதே இல்லை என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. அதாவது ஆயிஷா மனைவி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, பள்ளியை கொல்ல சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டதே இல்லைங்கிறாங்க. இந்த மேட்டரை பொறுத்த வரைக்கும் மற்றவர்கள் அறிவிக்கிற அறிவிப்பை விட அவங்களுடைய மனைவி ஆயிஷா அறிவிக்கிற அறிவிப்பு உம்மு ஷரீக் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அந்த பள்ளி தான் ஊதி விட்டுச்சு அதனால ரசூலுல்லாஹ் கொல்ல சொன்னாங்கங்கறாங்க உம்மு ஷரீக். அப்படி இருக்குமையானால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளி அதிகமா எங்க சந்திப்பாங்க? வீட்ல சந்திப்பாங்க. ஒவ்வொருவரும் பள்ளியை நம்ம எங்க பார்ப்போம்? கடற்கரையில பார்ப்போம், நம்ம வீடுகள்லாம் பார்ப்போம். வீடுகள்ல பார்க்கும் பொழுது உடனே மனைவியை கூப்பிட்டு நினைச்சிருக்கணும், கொள்ள அந்த பள்ளி கொள்ள இந்த அங்க ஒண்ணு போகுது இந்த மூணு போகுது அப்படி சொல்லிருக்கணும்ல. ஆயிஷா நாயகி கண்டிப்பா கேட்டிருப்பாங்கல்ல. அதிகமா கேட்கறதா மனைவிமார் தான் கேட்டிருக்க முடியும். உம்மு ஷரீக்கை விட யாருக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது? ஆயிஷா நாயகிக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. வீட்டுல பள்ளி இருக்கும், பள்ளி இருக்கக்கூடிய வீடு குடிசை வீடு, ஓலையில தான் நல்லா பள்ளி வந்து தங்கி இருக்கும். அந்த மாதிரியான வீட்டுல வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளும் கேட்டது இல்லைங்கிறாங்க ஆயிஷா நாயகி. அதுவும் புகார்ல தான் இருக்குது. ரெண்டுமே புகார்ல 3306வது ஹதீஸாகவும் 1831 இருக்குது. எப்படி இருக்குன்னா, லம் அஸ்மாஹு அமர பி கத்லிஹி, அதை கொல்ல சொன்னதாக நான் செவியுற்றதே இல்லை. பள்ளியை கொல்ல சொன்னதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நான் கேள்விப்பட்டதே இல்லை என்று ஆயிஷா நாயகி சொல்றாங்க. இப்ப ஆயிஷா நாயகி சொல்வது உம்மு ஷரீக் சொல்வது ரெண்டுமே ஆதாரப்பூர்வமான நூல்கள்ல இடம்பெற்றிருக்கிறது. இதுல எதை நம்ம ஏற்றுக்கொள்வது குர்ஆனுடைய அறிவுரைகளுக்கும் வேற வேற போதனைகளுக்கும் சரியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் 16வது அத்தியாயத்துல 49வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான், ஒலில்லாஹி யஸ்ஜுது மாபி சமாவாத்தி வ மாபில் அர்லி மின் தாபத்தின், வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் அல்லாஹ்வுக்கு பணிகின்றன. மனுஷன் தான் எல்லாரும் பணிய மாட்டான், மற்ற உயிரினங்கள் எல்லாமே என்ன செய்யுது? அல்லாஹ்வுக்கு பணியக்கூடியது அதனுடைய கேரக்டர். 16:49 சொல்றானா, இதை விட தெளிவா 22வது அத்தியாயம் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அலம் தர, நீங்கள் பார்க்கவில்லையா, அன்னல்லாஹ யஸ்துது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வ மன் ஃபில் அர்லி, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவர்களும் அல்லாஹ்வுக்கு பணிகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒ ஷம்சு, சூரியன் அல்லாஹ்வுக்கு பணிவதை பார்க்கவில்லையா? ஒல் கமரு, சந்திரன் பணிவதை, ஒல் நுஜூமு, நட்சத்திரங்கள் பணிவதை, ஒல் ஜிபாலு, மலைகள் பணிவதை, ஒல் ஷஜரு, மரங்கள் பணிவதை, ஒத் தவாபு, உயிரினங்கள் அத்தனையும் பணிவதை நீங்கள் பார்க்கவில்லையா? ஒ கஸீரு மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமான பேர், மனிதர்கள் மட்டும் அதிகமான பேருட்டான். ஏன்னா மனுஷன் பணிய மாட்டேங்கிறான், கொஞ்சம் பேர் தான் அல்லாஹ்வுக்கு பணிகிறான். எல்லா மனிதனும் சொல்லல, மனுஷனை சொல்லும் போது மட்டும்தான் அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, கஸீரு மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமான பேர் பணிகிறார்கள், மற்றதெல்லாம் முழுசா பணியுது. மரம் 100% பணியுது, செடி 100% பணியுது, சூரியன் 100% பணியுது, உயிரினங்கள் 100% பணியுது, மனுஷன் கொஞ்சம் பேர் பணிகிறான். மனுஷனை சொல்லும் போது மாட்டம் அந்த தனியா பிரிச்சு மனிதர்களும் அல்லாஹ் சொல்லல, ஓ கஸீரும் மினன் நாஸ், மனிதர்கள் அதிகமான பேரும் பணிகிறார்கள், ஓ கஸீருன் ஹக்க அலைஹில் அதாப், இன்னும் அதிகமான பேருக்கு அதாப் தயாரா இருக்கிறது, பணிய மாட்டேங்கிறான் அப்படின்னு அல்லாஹ் மனிதனை ரெண்டா பிரிக்கிறான். இப்படி பிரிச்சதுல என்ன விளங்குதுன்னு கேட்டா, எல்லா உயிரினங்களுமே இறைவன் கட்டளைக்கு எதிராக வார் பண்ணாது. அப்படி ஒண்ணு சைத்தானுக்கு தான் அல்லாஹ் கொடுத்தானே தவிர, அல்லாஹ் இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய தூதர் தெரியுது, பள்ளிக்கு அவருக்கு என்ன பள்ளி எதுக்கு போய் ஊதணும்? அல்லாஹ்வுடைய ஆர்டர் கட்டுப்பட்டு நடக்கும்ல அல்லாஹ் சொல்றான். பள்ளியும் அப்படித்தான் நடந்திருக்கும். அது முதல்ல சம்பவமே இல்ல. ஏன் இல்லன்னு கேட்டா, அல்லாஹ் எவ்வளவு ஃபாஸ்டா சொல்றான்னு பாத்தீங்களா? அவரை நெருப்பு குண்டத்துல போடுங்கன்னு சொல்லிட்டு போட்டது கூட சொல்லல, போட்ட சம்பவத்தை சொன்னானா, போடுங்கன்னு சொன்னான். உடனே குல்னா, நாம் சொல்லிவிட்டோம் யானாரு கூனிண்டு உடனே சொல்லிவிட்டு அப்புறம் என்ன ஊதுறது, அப்புறம் அணைக்கிறதுங்கிற. அல்லாஹ் என்ன சொல்றான், போட்டாங்க, நம்ம அடுத்த நிமிஷம் ஆர்டர் பண்ணியாச்சு, எரிஞ்சு போற வரைக்கும் கறிக்கட்டை வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் ஆர்டர் பண்ணானா? அவன் உத்தரவு போட்டான், மறு உத்தரவு நான் போட்டேன்ட்டான்ல. அல்லாஹ் என்ன செஞ்சான், அவங்க உத்தரவு போட்டாங்க தூக்கி போடுண்டு, நான் உத்தரவு போட்டேன் குளிர்ச்சி ஆயிருந்து சொல்லி அல்லாஹ் சொல்றான், சேர்த்து சொல்றான். போட்ட சம்பவத்தை கூட சொல்லல, போடுண்டாங்க, நானும் போட்டுட்டேன் உத்தரவு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு ஃபாஸ்டா காரியம் நடந்து போச்சு. பள்ளிக்கு அங்க வேலை இல்லை, மற்ற உயிரினங்களுக்கு வேலை இல்லை, ஊதுறதுக்கு வேலை இல்லை, அணைக்கிறதுக்கு வேலை இல்லை. குர்ஆன் அழகா அந்த சம்பவத்தை நான் சொன்னா பாத்தீங்கன்னா இல்லையா, எப்படி வருதுன்னு பாருங்களேன். அதாவது 21, 68, 69 பாருங்க. 21 ஏற்கனவே சொன்ன வசனம் தான். எப்படி வருது? கால் அவர்கள் சொன்னார்கள், ஹர்ரிகூஹு, இவரை கொளுத்துங்கள், ஒன்சுரு ஆலிகத்தக்கும், உங்கள் கடவுளுக்கு உதவுங்கள்,
இன்குந்து ஃபாயிலீன், ஏதாவது செய்வதாக இருந்தால் இதை செய்யுங்கள் என்று சொன்னார்கள். குல்னா, நாம் சொல்லிவிட்டோம், யானாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமுக்கு நிழல் குளிர் தரக்கூடியதாகவும் சாந்தி தரக்கூடியதாகவும் ஆயிரு என்று நாம் சொல்லிவிட்டோம். உடனே எல்லாம் காப்பாத்திட்டான். இதுக்கு டைம் எல்லாம் எடுக்கல. இவங்க கதை, இந்த பள்ளி கதையில என்ன வருதுன்னு கேட்டா, அது என்னமோ ரொம்ப நாள் ஒரு விட மாறி, அது மாறிய ஊதி ஊதி ஏத்துன மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கு பிறகெல்லாம் பார்த்துட்டு பருதாப்பட்டுட்டு அதுக்கப்புறம் அணைச்ச மாதிரி கொண்டு வர்றாங்க. அப்படிலாம் கிடையாது. தூக்கி போட்டவனே எல்லாம் உடனே காப்பாத்தி விட்டான். தூக்கி போட்டவனு தான் அந்த வினாடி எல்லாம் காப்பாத்திட்டான். ஒரு சின்ன ஒரு இடைஞ்சல் கூட இல்லாமன்னு பாக்குறோம். அது போக நான் கேட்கிறேன், அதுல தூக்கி போட்ட உடனே மனிதனுக்கே மறைவான ஞானம் இல்லைன்னு அல்லாஹ் சொல்லி தரான் நமக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஜீவன்களுக்கெல்லாம் அங்க இப்ராஹிம் தூக்கி போடுறது எப்படி தெரியும்? உலகத்தில் உள்ள இப்ராஹிம் தூக்கி போட போறாங்கிறது உங்க ஊர்ல உள்ள ஆட்டுக்கு எப்படி தெரியும், மாட்டுக்கு எப்படி தெரியும், கழுதைக்கு எப்படி தெரியும்? மனுஷனுக்கே மறைவானது தெரியாதுன்னு சொல்ற அல்லாஹ் ரப்பல் பகுத்தறிவு கொடுத்த மனுஷனுக்கு எது தெரியல? முதல் எப்படி தெரியும் நான் கேட்கிறேன். அந்த ஊர்ல உள்ள பிராணிகளுக்கு தான் எப்படி தெரியும்? மனுஷன் பேசினா அது புரியுமாமா? இந்த மாதிரி உத்தரவு போட்டுட்டு இருக்கும்போது எல்லா பிராணி, கொசு, எறும்பு எல்லாம் கேட்டு இருந்துச்சாமா? எப்படி தெரியும்? இது நல்ல ஹதீஸ்ல ஆதாரப்பூர்வமான நூல்கள் இடம் பெற்றிருந்தாலும் ஆயிஷா நாயகி சொல்லக்கூடிய செய்தி ஒண்ணு இருக்கிறதுனாலே அப்படி சொல்லவே இல்லை. சொன்னா எனக்கு தெரியாம இருக்குமா அப்படின்னு சொல்றாங்கல்ல. நசையில அவங்க சொன்னாங்கன்னு வருது. நசையில உள்ள அறிவிப்போட புகார்ல வருதுன்னு நான் கேள்விப்பட்டது இல்லைன்னு வருது. அப்ப அந்த அந்த அறிவிப்பு அடிப்படையாக கொண்டும் உடனே அணைக்கப்பட்டது அடிப்படையாக கொண்டும் உலகத்தில் உள்ள எல்லா ஜீவன்களும் அல்லாஹ்வுடைய ஆர்டருக்கு எதிராக போகவே போகாது. போறதா இருந்தா 3 ஜீவன் தான் போகும். அல்லாஹ்வுக்கு எதிராக வார் பண்றது என்ன? ஒன்னு சைத்தான், இப்லீஸ், அதுக்குள்ள உள்ளவன். இன்னொன்னு ஜின்னு, அதுல ஒரு கணிசமான பேர் அல்லாஹ்வுக்கு எதிராக என்ன செய்வான், நடப்பான். இன்னொன்னு மனுஷன். அப்ப ஜின்னு, இப்லீஸ், மனுஷனை தவிர பாக்கி எதுவுமே என்ன செய்யாது. அல்லாஹ் சொன்னது அப்படியே கட்டுப்படும், அது மீறி எல்லாம் போகாது. அதனால அப்படியே இந்த ஜீவன்கள்லாம், இந்த உயிரினங்கள்லாம் ஏதாவது செய்யுதுன்னு ஒத்துக்கொள்வதாக இருந்தா என்னதான் செஞ்சிருக்கணும்? எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஹெல்ப் தான் பண்ணிருக்கணுமே தவிர ஊதி விடுற வேலையை செய்யாது. பள்ளியும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். கொல்ல சொன்னா அது ஒரு விஷயம், அதை நம்ம ஏத்துக்கலாம். அதுல விஷமா இருக்குது, அதனால கொல்லுங்க, சாப்பாடுல விழுந்துரும் என்ற மாதிரியான தத்துவத்தை சொன்னா கூட ஒத்துக்கலாம். இந்த காரணத்தோடு சேர்த்து சொல்றாங்க பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆயிடுது. காரணம் சொல்றாங்களே, பள்ளியை கொல்லுங்கன்னா அது தப்பு கிடையாது, அது நிறைய சொல்றாங்க. இது பழமொழி கூட, பள்ளியை வச்சா 16 நன்மை அப்படின்லாம் கூட எங்க ஊர்ல என்ன செய்வாங்க, அதை பழமொழியாக கூட சொல்லுவாங்க. அப்படி ஒண்ணு இருக்குது. அப்ப இந்த இதே அடிப்படையில தான், இந்த சம்பவத்தின் அடிப்படையில தான் ஒரு தடவை அடிச்சா, ஒரே அடியில் அடிச்சா 100 நன்மை, 2வது அடியில் அடிச்சா அதை விட குறைச்ச நன்மை, 3வது அடியில் அடிச்சா அதை விட குறைச்ச நன்மை என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹ் முஸ்லிம்ல 4156வது ஹதீஸ்ல இருக்குது. எல்லாமே இந்த காரணத்துக்கு தான். எல்லாமே எதனால அப்படி வருதுன்னு கேட்டா இந்த காரணத்தினால. எந்த காரணம்? அது இப்ராஹிம் நபிக்கு எதிராக ஊதி விட்டுச்சு நெருப்பு. அதிகம், அது ஊதி இன்னும் நெருப்பு அதிகமா நான் கேட்கிறேன். அப்படியே இருந்தா கூட பள்ளி ஊதி அது பெரிய துருத்தி வச்சுக்கிட்டு இருக்குது. அது இந்த கொள்ளர்கள் வச்சிருப்பான துருத்தி, அதை போட்டு அமுக்குற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஜீவனா அது. பள்ளி ஊதி விட்டு நெருப்பு அதிகமா போயிருமாமா? முதல்ல அந்த நெருப்பு கிட்ட பள்ளி நெருங்கினா வெந்து போயிடாதா? நான் கேட்கிறேன். பள்ளி இப்ராஹிம் நபியே கொளுத்தக்கூடிய நெருப்புக்கு போய் ஊதி கூட கிட்ட போனா அது வெந்து போயிருமே என்றெல்லாம் சிந்திக்காம யாரோ அந்த இஸ்ராயலியாத்து கதைகளை அவுத்து கூட அதை யாரோ ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்ல அப்படியே அந்த உம்மு ஷரீக் அம்மா அறிவிச்சுட்டாங்க. அவ்வளவுதான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதுக்கு சான்ஸ் கிடையாது. சொல்லியிருந்தா மனைவி தெரிஞ்சிருக்கணும். ஒண்ணு குர்ஆன்ல வேற இருக்குது, அப்படி இப்படிலாம் நடக்கலன்னு சொல்லி. அதனால இந்த 22:18, 16:49, 21, 68, 69 ஆகிய வசனங்களையும் ஆயிஷா நாயகியுடைய இந்த அறிவிப்பை பார்த்தோம்னு சொன்னா, இந்த பள்ளி சமாச்சாரம் என்பது புகாரில் வந்திருக்கான்னு கேட்டா இதுவும் புகாரில் வந்து எடுத்துக்காட்டு. அதுதான் நான் சொல்றேன். ஆளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, புகாரில் வந்திருக்கு, ஊதி விட்டுச்சு வந்திருக்கு புகாரில், கொள்ள சொல்லவே இல்லை மனைவி சொல்றாங்களா, பாத்தீங்கன்னா அது புகாரில் இல்லையாப்ப அப்படின்னு கேட்கணும். அப்படி கேட்டு 2 வரும்போது என்ன செய்யணும்? எது குர்ஆனுக்கு ஏற்றதா இருக்கோ அதை எடுத்துக்க வேண்டியது. எது குர்ஆனோடவும் ஒரு மற்ற அறிவுரைகளோட ஒத்து இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு, இதுல ஏதோ யாரோ ஒரு தப்பா புரிஞ்சிருப்பாரு, வேணும்னு போய் சொல்ற ஆளுக்கு இருந்திருக்க மாட்டாங்க. புரிந்து கொண்ட விஷயத்துல யாரோ சொன்னது ரசூலுல்லாஹ் சொன்னா வழங்கிய ஒரு கவனக்குறைவுல ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, அதை விட்டுருவோம் அப்படின்னு விட்டுற வேண்டியதுதான். இது ஆயிடுச்சா? இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காப்பாற்றப்பட்ட சம்பவம். தூக்கி போட்டாங்க, காப்பாத்தியாச்சு. காப்பாத்தின பிறகுதான் நேற்று சொன்ன அந்த சம்பவம் நடக்குது. அந்த சம்பவம் அந்த இன்னொரு மன்னன்ட்ட ஹிஜ்ரத் பண்ணி போனாங்க இல்லையா? சரி, இந்த ஊர்ல இருக்க முடியாது, இப்படி அநியாயம் பண்றாங்க, இனிமே காப்பாத்தினால அவ்வளவுதான் இல்ல சொல்றான். நெருப்பு குண்டத்துல சின்ன ஆன பிறகு என்ன ஆச்சுங்கிறது சொல்லல. என்ன ஆச்சுன்னா அவர் ஊரை விட்டு போனார்னு வருது ஹதீஸ்ல. ஊரை விட்டு போயிட்டாருன்னா ஜிப்ரீலுக்கு வெளியே வச்சிருப்பாரு. அவங்க போய் பார்த்திருப்பாங்க, என்னமோ ஒரு வகையில காப்பாத்திருப்பாங்க, நமக்கு தெரிய சொல்லப்படவில்லை. நெருப்பு குளிர்ச்சி ஆக்கி விட்டான். அதுக்கப்புறம் குளிர்ச்சியா இருந்தா ஏறி வரலாமே, ஏன் ராத்திரி ஏறி கூட வந்திருப்பாரு. ஊரை விட்டுட்டு கிளம்பி போயிட்டாரு.
யாரு போறா? 2 பேர் தான் போனாங்க. இவ்வளவு நெருப்புலதுக்கு எரியிற காலம் வரைக்கும் ஒருவர் வரல, 2 பேர் தான், புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தான். ஏன்னா அந்த மன்னன்ட்ட போய் இப்படித்தானே, மனைவிட்ட அப்படித்தானே சொன்னாங்க, உலகத்திலேயே என்னையும் உன்னையும் தவிர நீங்களே கிடையாதுங்கிறான். ஊரை விட்டு போய் இந்த மன்னன் தாண்டி இன்னொரு மன்னன் விட்டு போனா அவன் ஒரு மோசமான ஆள் சொல்றாங்க இல்லையா, அவன்கிட்ட போய் சகோதரின்றாங்க நேற்று சொன்ன சம்பவத்துல. அப்ப மனைவிட்ட என்ன பேசினாங்க? போய் இந்த மாதிரி ஒரு சகோதரின் இருக்கிறேன், உலகத்துல நீ நான் தான் முஸ்லீமா இருக்கிறோம், எல்லாம் வேற கொள்கைகள் இருக்கிறாங்க, அதனால நான் காப்பாற்றிக் கொள்வதற்காக இதை சொல்லிவிட்டேன், நீ அது மாதிரி நடந்துக்கலாம், நம்மளுக்கு உதவி செய்வான்னு சொன்னாங்களே இல்லையா. அவங்க சொல்ல இருந்து புகார்ல அந்த ஹதீஸ்ல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா, மொத்தத்திலேயே அந்த ஒரு ஆளும் கூட வரல. இப்ராஹிம் நபியோட அவ்வளவு அற்புதமான லாஜிக் பேசியிருக்காரு, அவர் புரட்சிகரமா பேசியிருக்கிறாரு. மனிதன்கள் ஒண்ணும் இல்லைன்னு நடந்து பாருங்க. அவருடைய பிரச்சாரத்தை இன்னைக்கு சொன்னா கூட மக்களை ஏத்துக்குவாங்க. அவ்வளவுக்கு இருக்கிறது இவ்வளவு அழகா சூரியனை காட்டுறார், சந்திரனை காட்டுறார், என்னமோலாம் பண்ணி அவரு முடிஞ்ச அளவுக்குலாம். இன்னும் சொல்ல போனா தில்க ஹுஜ்ஜத்துனா அல்லாஹ் பாராட்டுறான், அற்புதமா பாயிண்ட் எல்லாம் எடுத்து வைக்கிறாரு, அழகா இருக்காரு. நம்ம தான் அந்த பாயிண்ட் எல்லாம் கொடுத்தோம், அப்படி கொடுத்த பாயிண்ட் கூட என்ன செய்யல, இங்க ஒர்க் அவுட் ஆகல. அல்லாஹ் நான் நேர்வழி, அதான் விஷயம். அதுல என்ன வழங்குது? அல்லாஹ் நாடல, இவர் அழகா தான் சொன்னாரு, சொன்னலையா கூற அவன் நாடவில்லைங்கிற காரணத்தினால 2 பேரோட மட்டுமே திரும்புறாங்க. புருஷன் முன்னாடி மட்டும்தான் மிஞ்சினாங்க. சாராவும் இப்ராஹிம் மாத்திரம் தான் அந்த அவங்க பிரச்சாரத்தினால கிடைச்ச நன்மை. அந்த மண்ணுல வேற ஒரு மண்ணுக்கு போறாங்க, அந்த மண்ணுல போய் இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் பிரச்சாரம் பண்ணாங்க. அதுக்கு பிறகு விவரங்கள் சொல்லப்படல. இன்னொரு மண்ணுக்கு போனாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் இன்னொரு பண்ணையும் சேர்த்து கொடுத்து விட்டான் போங்கன்னு சொல்லி, அதோட வெளியேறி போயிட்டாங்கன்னு வருது. அவ்வளவுதான் குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளது. சில அந்த தடயங்களை இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா, தடயங்களை வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பகுதியில் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சில தடயங்களை வைத்து வரலாற்று ஆய்வாளர்கள் சிலர் சொல்றாங்களே தவிர குர்ஆன்ல ஹதீஸ்லயும் அது வரவே இல்லை. அதுக்கடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, எந்த இடம் நமக்கு ஹதீஸ்ல கிடைக்கல. அடுத்து என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தன்னுடைய இந்த மனைவி இருக்காங்கல்ல, இந்த குழந்தை இல்லைங்கிறதுனால கல்யாணம் பண்ணாங்கல்ல ஹாஜர் அம்மாவை, அவங்களுக்கு குழந்தை உண்டாயிடுச்சு. அவங்களுக்கு எப்ப குழந்தை உண்டாகுதுன்னா தள்ளாத வயசுல தான். ஏன்னா அவரை நேற்று அந்த முந்த நாள் சொல்லும்போது உங்களுக்கு சொல்லியிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி வஹபனி அலல் கிபரி இஸ்மாயில் வ இஸ்ஹாக், முதுமையான வயசுல எனக்கு இஸ்மாயிலையும் கொடுத்தான் இஸ்ஹாக்கையும் கொடுத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமே சொன்னதாக வர்றதுனால அவர் கொஞ்சம் நல்ல வயசான காலத்துல இந்த ஹாஜர் அம்மாவுக்கு என்ன பண்றான்ல, இந்த ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறான். கொடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய உத்தரவு பிரகாரம் மக்காவை தான் உருவாக்குறாங்க. மக்காங்கிற ஊர் இருக்கு, எப்ப உருவாகுது? இப்ராஹிம் நபி காலத்தில் தான் உருவாக்கப்படுது. வெறும் வெளி, பொட்டல் வெளி, அது பாலைவன பெருவெளி, பாரான் பெருவெளி என்று முந்தைய மற்ற வேதங்கள் சொல்லுவாங்க. மக்காவுடைய பழைய பேர் என்ன? பாரான் பெருவெளி என்று சொல்லுவாங்க. முந்தைய வேத கிறிஸ்தவ வேதங்கள்ல பாத்தீங்கன்னா பாரான் பெருவெளின்னு சொல்லுவாங்க. அதுதான் மக்காங்கிறது. அந்த பாரான் பெருவெளியில கொண்டு போய் தன்னுடைய மனைவி இந்த ஹாஜர் அம்மாவையும், இஸ்மாயில் கை குழந்தை பால் குடிக்கிற பருவம் வருது, அவங்களையும் கொண்டு என்ன செய்யறாங்க? யாருமே கிடையாது, பாலைவனம், வீடு இல்ல, வாசல் இல்ல, தண்ணி இல்ல, மரஞ்செடி இல்ல, கொடி இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அங்க கொண்டு விடுறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லாஹ் உருவாக்கின ஊர் மக்கா. அல்லாஹ் அதை ஊரா உருவாக்க நினைக்கிறான். அவனுடைய வல்லமை கொண்டு அப்படி உருவாக்க நினைக்கிறாங்கிறதுக்கு நம்மள்ட்ட எவிடன்ஸ் கையில இருக்குது, ரெக்கார்டு இருக்கு, அற்புதத்தை கையில சான்று வச்சிருக்கிறோம். அது அடுத்து வரும்போது சொல்லுவாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, தம்முடைய மனைவி ஹாஜர் அவர்களையும் மகன் இஸ்மாயில் கைக்குழந்தை இஸ்மாயிலையும் கொண்டு போய் குடியமர்த்துறாங்க. இந்த குடியமர்த்தின விவரம் திருக்குர்ஆன்லயே 14வது அத்தியாயத்துல 35 முதல் 38 வரைக்கும் 3 வசனங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது கால இப்ராஹிம் சொன்னார். சொன்னதை நினைவு கூர்ந்து பாருங்கள், கொஞ்சம் எண்ணி பாருங்கள். என்ன சொன்னாரா? ரப்பி ஜஅல் ஹாதல் பலத ஆமினா, இறைவா இந்த ஊரை ஒரு அபய பூமியாக நீ ஆக்கு. இந்த ஊர் இருக்குதே, இந்த குடியமர்த்த என்ன ஊர் இப்ப இல்ல, ஊர் ஆவுண்டு எல்லாம் அறிவிச்சுட்டான் போல இருக்கு, அதுதான் ஊருங்கிறாரு. இந்த ஊரை ஒரு அபய பூமியாக நீ ஆக்கிவிடு. ஒஜ்னுபுனி வ பனிய அன் அபுதல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய மக்களையும் இந்த சிற்பங்களை வணங்குவதை விட்டும் காப்பாற்றி விடு. ரப்பி இன்னஹுன்ன அலல்ன கஸீரம் மினன் நாஸ், இறைவா இவர்கள் நிறைய பேரை கெடுத்துட்டாங்க, இந்த சிற்பங்கள் இருக்குத நிறைய பேரை கெடுத்து நாசமாக்கிடுச்சு. வமன் தபியனி ஃப இன்னஹு மின்னி, என்னை யார் பின்பற்றுகிறானோ அவன் என்னை சேர்ந்தவன். ஒமன் அசானி ஃப இன்னக கஃபூருர் ரஹீம், யார் எனக்கு மாறு செய்கிறானோ நீ மன்னித்து அருள் புரியக்கூடியவன் என்று சொல்லிட்டு ரப்பனா மேலும் தொடர்றாரு, எங்கள் இறைவா இன்னி அஸ்கன்து மின் துர்ரியத்தி, என்னுடைய சந்ததிகளில் சிலரைங்கிறார். என்ன இன்னொரு சந்ததி அங்க ஒரு உருவாக போத இசாக்கலாம் விடலைய, முழு சந்ததியும் விடல, என்னுடைய சந்ததிகளில் ஒரு பகுதியை கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டேன்.
எங்க குடியமர்த்திட்டேன்? பிவாதின் கைரி வீசரைன், எந்த ஒரு பயிர் பச்சைகளும் இல்லாத இந்த பள்ளத்தாக்கில். பயிர் பச்சை கூட இல்ல, பெருவெளி, வெறும் பொட்டல் காடுன்னு வழங்குது. பிவாதின் கைரி வீசரைன், எந்த ஒரு பயிர் பச்சை இல்லாத இந்த பள்ளத்தாக்கில் குடியமர்த்தி விட்டேன். இந்த பைத்திக்கல் முஹர்ரம், உன்னுடைய புனித ஆலயத்திற்கு பக்கத்திலே. அந்த இடம் மட்டும் தான் இருக்குது, ஆலயமா இல்ல. ஹதீஸ்ல பின்னாடி விளக்கம் வருது. ஆலயமா இல்ல, ஒரு இடம் இருக்கிறது. அதுக்கு பக்கத்துல இப்ராஹிம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்கன்னு சொன்னவன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின அந்த காபா, அவங்க போய் இடம்பெயர்ந்து பைத்துல் முகத்தஸுக்கு போன பிறகு அது சிதிலம் அடைஞ்சு அப்படி ஒண்ணு இருந்ததுக்குரிய அடையாளமே இல்லாம ஒரு மேடா மட்டும் இருக்கிறது. அந்த இடத்துக்கு பக்கத்துல கொண்டு போய் என்னுடைய குடும்பத்தார்களை நான் நினைஞ்சிட்டேன், குடியமர்த்தி விட்டேன். எதற்காக குடியமர்த்தினேன்? ரப்பனால் யுகீமுஸ்ஸலா, எங்கள் இறைவா இவர்கள் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் குடியமர்த்தி இருக்கிறேன். ஃபஜ்அல் அஃபீதத்தம் மினன் நாஸ், மனிதர்களில் சிலருடைய உள்ளங்களை என்ன செய்யணும்? தஹவி இலைஹும், இவர்கள் பக்கம் ஈர்க்கப்படக்கூடியதை நீ ஆக்கிறேன். நான் தனியா விட்டுட்டு போறேன், சமுதாயத்தையும் சேர்த்தினால உருவாக்க இயலாது. நான் போன பிறகு மக்கள்ல ஒரு சாரார் வந்து இங்க வந்து குடியேறணும். நீ அதுக்கு வந்து இந்த இவர்கள் பக்கம் திருப்பி வை, மக்களுடைய உள்ளத்தை திருப்பி. சில ஊர் உண்டாகணும் இல்லைங்க, 2 பேரை கொண்டு உண்டாகுமா? ஒரு சமுதாயத்தை கொண்டாந்து நீங்க வந்து ஈர்த்து வச்சிரு. ஒரு சுக்கும் சமராத்தி, கனிவர்க்கங்களை இவர்களுக்கு உணவாக கொடு. லஅல்லஹும் யஸ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்துவார்கள் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்த சம்பவம் 14, 35, 36, 37, 38 ஆகிய வசனங்களில் பார்க்கிறோம். இதுல என்ன வழங்குது? இப்ராஹிம் நபி அவர்கள் தம்முடைய சந்ததிகள்ல ஒரு குரூப், ஒரு சின்ன அளவை கொண்டு போய் அங்க குடியமர்த்துறாங்க. வெறும் பாலைவனம் தான், அது எந்த ஒரு பயிர் பச்சையும் இல்ல, காடுன்னு சொல்லக்கூடாது, பொட்டல் வெளியில கொண்டு குடியமர்த்திட்டாங்க. இது குர்ஆன்ல உள்ளதாச்சா? ஹதீஸ்ல புகாரியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய இடங்கள்ல இந்த சம்பவம் வருகிறது. கொஞ்சம் விரிவா வரக்கூடிய ஒரு ஹதீஸ் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம், அதுல உங்களுக்கு எல்லா சம்பவம் கிடைச்சிடும். இது சம்பந்தம் பல ஹதீஸ் வந்தா கூட புகாரில வரக்கூடிய 3364வது ஹதீஸை படிச்சீங்கன்னு சொன்னா இந்த முழு நிகழ்ச்சியும் சேர்த்து உங்களுக்கு கிடைச்சிடும். எப்படி வருதுன்னா, அந்த ஹதீஸ்ல வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய மனைவி சாராவையும் பால் குடித்துக் கொண்டிருந்த தம்முடைய மகன் இஸ்மாயிலையும், பால்குடி குழந்தை ஹதீஸ்லாம் வருது, பால்குடி குழந்தையாக இருந்த இஸ்மாயிலையும் கொண்டு வந்து அந்த பைத்துல்லாவுக்கு பக்கத்துல ஜம்சம் கிணறு போய் அமைஞ்சிருக்க, அதுக்கு அதனுடைய மேற்பகுதியில அதனுடைய இடத்துல கொண்டு போய் அவங்க குடியமர்த்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றதுனால நம்ம அப்படி ஏத்துக்கிட்டு போறோம். அப்ப சொல்றாங்க, ஒலைசபி மக்கத்த யௌமஇதின் அஹதுன், அன்றைக்கு மக்காவில் ஒருவர் கூட இல்லை, மக்காங்கிற ஊரே இல்லைன்னு அர்த்தம். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒலைசபிஹா மாவுன், அந்த இடத்தில் எந்த ஒரு தண்ணீரும் இருந்தது இல்லை. அந்த இடத்துல கொண்டு வச்சுட்டாங்க. வைக்கும்போது என்ன பண்றாங்கன்னு கேட்டா, கொஞ்சம் பேரிச்சம்பழம் வச்சுட்டு வர்றாங்கல்ல, கொஞ்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம விட்டுட்டு போக கூடாது அம்போன்னு சொல்லி, அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கிடுவான் அப்படிங்கிற தைரியத்தில் என்ன பண்றாங்கன்னா, சிறிதளவு பேரிச்சம்பழமும் தோல் துருத்திமாங்கல்ல, அதுல கொஞ்சம் தண்ணீரும், ஒரு குடம்பு வைங்களேன், குடம் அளவுக்கு இருக்கும். தோல் பை என்று சொன்னா ஒரு குடம் தண்ணி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு தோல் பையில தண்ணியை நிரப்பி அதையும் வைத்து விட்டு, இந்த அருக்கு தண்ணி, இந்த அருக்கு பேரிச்சம்பழம், இது சாப்பிட்டுக்க, இதை குடிச்சுக்க, நான் வர்றேன் அப்படின்னு விட்டு போறாரு. அல்லாஹ் சொன்னதை கேட்டுக்கிட்டு என்ன செய்யறாரு? விட்டுட்டு போறாரு. அப்படி வச்சுட்டு போயிட்டாரா? அப்ப திரும்பி போகும் பொழுது இஸ்மாயிலுடைய அம்மா அவங்க என்ன பண்றாங்கன்னா, யா இப்ராஹிம் ஐன தத்ஹப் தத்ருகுனா பி ஹாதில் வாதில் லதி லைஸ பிஹி இன்சுன் வலா ஷைஉன், மனிதனும் இல்ல, வேற எந்த உயிரினமும் இல்ல, ஆடு மாடு கூட இருக்கு, புல்லு இருந்தா தானே இருக்கு, மனிதனும் இல்ல, எந்த ஒரு ஜீவனும் இல்ல, ஒரு பொருளும் இல்ல, இந்த இடத்துல கொண்டு எங்களை விட்டுட்டு நீ எங்க போற அப்படின்னு அந்த அம்மா பிடிச்சி கேள்வி கேட்குது. அது கேட்கும்போது என்ன கேட்கிறாங்கன்னா, யா இப்ராஹிம் பேரை சொல்லி கூப்பிடுறாங்க, புருஷன் பேரை சொல்லலாமான்னு கேட்டா சொல்லுவாங்க. ஆதாரம் புருஷன் பேரை சொல்லி கூப்பிடலாமான்னா அது ஒரு பிரச்சனை இல்லாட்டி கூப்பிடுக்கலாம், அது தப்பு கிடையாது, மார்க் அடிப்பில் என்ன இல்ல. புருஷன் பேரை சொல்லி கூப்பிட்டே இருக்கிறாங்க. சொல்றதுக்கு நம்ம ரேஷன் கார்டுக்கு வந்து கேட்டா பேரு அவங்க வந்து அவ வெளியே போயிட்ட எவ்வளோ அவ்வளவுதான் இல்ல, அவ்வளோ யாரு பேரை சொல்ல வேண்டியதானே, பேர் சொல்லக்கூடாதான் புருஷன் பேருண்டு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது மார்க்கத்தில், வழங்குதா? ஒரு ஆள் 100 முகமது, ஒரு ஆளுக்கு பேர் இருந்துச்சான், அதுக்கு சொல்லும் போது 250 ஒரு முகமது இருந்துச்சு. அது 100 சொல்லக்கூடாதுல, 100 முகமதுக்காக வேண்டி பேர் என்னன்னு கேட்டா 250 ஒரு முகமது. இப்படிலாம் நம்ம தமாஷா சொல்லுவாங்க. இது நெசம் இல்ல, பேர் சொல்றதுக்கு அவ்வளவுக்கு தயங்கக்கூடிய காட்சியை பார்க்கணும். இந்த அம்மா என்ன பண்றாங்க, அவ்வளவு பெரிய நபியை பார்த்துக்கிட்டு, யா இப்ராஹிமே ஐன ததுஹபு, எங்க போறீங்க நீங்க, தத்ருகுனா பி ஹாதில் வாதில் லதி லைஸ பிஹி இன்சுன் வலா ஷைஉன், இது மார்க்கத்துல கூடாம இப்ராஹிம் தடுத்துட்டு புருஷன் பேரை சொல்ற நீ, இப்ராஹிம் நபி தடுக்கலையில, இப்ராஹிம் நபி முன்மாதிரி இருக்குதுல, அது வழங்கிக்கிற வேண்டியதான்.
அதுக்கு அடுத்து என்ன பண்ற, இது திருப்பி திருப்பி அந்த அம்மா சொல்லுது. அவர் என்ன பண்றாருன்னா போய்கிட்டே இருக்கிறாரு. கூப்பிட்டா திரும்பி பார்க்கணுமா இல்லையா? அவர் மாட்டு போய்கிட்டே இருக்காரு. திரும்ப திரும்ப அந்த அம்மா இதே கேட்குது, எங்க விட்டுட்டு எங்க போறீங்க சொல்லுங்க. அப்ப சொல்லாம கூப்பிட்டு வந்திருக்காரு. அதாவது கொண்டு இந்த இடத்துல விட போறேன்னு சொல்லாம ஒரு டிராவல் மாதிரி கூட்டிட்டு போய் விட்டுட்டு வர்றாருன்னு வழங்குறப்ப ஏதோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி கூட்டிட்டு போய் ஒரு விருந்துக்கு போற மாதிரி கூட்டிட்டு போய் இனி இப்படிதான் அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்காங்க. அப்ப அந்த அம்மா என்ன செய்யுது, திரும்பி திரும்பி போன உடனே அல்லாஹ் உள்ளது அமரக பிஹாதா, இப்படி அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளை, அதை சொல்லுங்க. விட்டுட்டு அந்த 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 கேள்வி விட்டு வேற கேள்விக்கு வந்துருச்சு இந்த அம்மா. இப்படி அல்லாஹ் தான் உங்களுக்கு கட்டளை இட்டானா அப்படின்னு கேட்கும்போது மட்டும் அப்பதான் திரும்பி சொல்றாரு, ஆமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்றாங்க, அல்லாஹ் தான் அப்படி கட்டளை இட்டான். அப்ப அந்த அம்மா சொல்றாங்க, அப்படின்னா எங்களை கைவிட மாட்டான் போங்க. அல்லாஹ் தான் கட்டளை இட்டான்னு சொன்னா ஓகே, நீ விட்டுட்டு போனது அதுதான் கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய ஆர்டர் இப்படித்தானா, கவலை இல்லை, நீங்க வாட்டு போங்க, அல்லாஹ் இருக்கான், எங்களை பாத்துக்குருவான். அல்லாஹ் சொல்லித்தான் நீங்க விட்டுருங்களே, ஆனால் அவன் எங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் போயிடுறாங்க. போன உடனே அந்த அப்பதான் வெளியே வந்து இந்த துஆவை செஞ்சாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரப்பனா இன்னி அஸ்கந்து துர்ரியத்தி, என் குடும்பத்தை நான் வந்து குடியமர்த்திட்டேன் பயிர் பச்சை இல்லாத வெட்ட வெளியில சொன்னாங்களே துஆ, அந்த ஆயத்துல வந்துச்சு. அந்த துஆவை அப்பதான் செய்யறாங்க. விட்டுட்டு ஊரை விட்டு இந்த ஏரியா கடந்து கொஞ்சம் வெளியே வந்து அப்ப இறைவன் அந்த வார்த்தையை துஆ செய்தார்கள். அப்ப கூட ரஃபா யதைஹி, இரு கைகளை உயர்த்தி பிரார்த்தனை செய்தார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. துஆ செய்யும்போது கைகளை உயர்த்தணும் என்பதற்கும் இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு ஆதாரம் கிடைக்குது. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உயர்த்தி இருக்கிறாங்க. அதுல நமக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய எல்லாத்தையும் முன்மாதிரி இருக்குது, பின்பற்றி ஆகணுமே, அது ஒரு ஆதாரத்துக்கு வச்சுக்கலாம். அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னு கேட்டா, எத்தனை நாளைக்கு தாங்க தண்ணி, ஒரு குடம் தண்ணி, கொஞ்சம் பேரிச்சம்பழம், ஒரு நாள் 2 நாள் 5 நாள் 10 நாள் முடிஞ்சு போச்சு. அது என்ன அளவு நமக்கு என்ன தெரியும், தண்ணீர் எவ்வளவு அளவுன்னு நமக்கு தெரியல, இருந்தது முடிஞ்சு விட்டது. அப்படிதான் ஹதீஸ்லயும் வருது, எத்தனை நாள்ல முடிஞ்சுன்னு வரல. தண்ணி முடிஞ்சவன அவங்களுக்கு கடுமையான தாகம், பால் ஊற்றுற குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அது குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்காக இவங்க சாப்பிட்டா பால் கொடுக்க முடியும், தண்ணி வேணும்ல, தண்ணீர் சத்து இல்லாட்டி இப்படி பால் கொடுக்க முடியும். அப்ப அந்த மாதிரி இவங்களும் கடுமையான தாகம், குழந்தையும் தாகத்துல தடுமாறக்கூடிய நேரத்துல அப்பதான் என்ன பண்ணுதுன்னா அந்த அம்மா என்ன பண்ணுது, சஃபா, அது பக்கத்தில் சஃபாண்டு ஒரு மலை, இப்ப சஃபா மரம் மறைச்சு விட்டாங்க, போட்டு போட்டு ஏசி ஆக்கி உங்களுக்கு வசதி ஆக்கி வச்சு விட்டாங்க. இப்ப போனீங்கன்னா பார்க்க இயலாது. சஃபாங்கிற ஒரு மலை, ஒரு மலை, மலைன்னு சொல்லக்கூடாது, குன்று. மலைன்னா பெருசா இருக்கு, குன்றுனா சின்னதா இருக்கும்ல, அதுக்கு பேர் குன்றுமாங்க. சஃபாங்கிற ஒரு குன்று. இந்த அம்மா என்ன ஒரு தாகமான உடனே அந்த குன்றுக்கு மேல ஏறுது கஷ்டப்பட்டு. ஏறு, எதுக்கு குன்று மேல ஏறுதுன்னு கேட்டா, அவர் சுத்தி பார்க்கும்போது எங்கிட்டாவது ஒட்டக கூட்ட வியாபாரிகள் போவாங்க, அந்த பக்கம் போயிட்டு இருக்குதானே செய்வாங்க, யாராச்சும் தென்படுறாங்களாங்கிறதுக்காக வேண்டி அந்த குன்று மேல ஏறி எங்கேயாவது ஒட்டகங்கள் போகுதா, வணிக கூட்டங்கள் போறாங்களா, யாராச்சும் ஆறு வீடு மேய்ச்சிட்டு போறாங்களா, இப்படின்னு ஏதாவது மனித சஞ்சாரம் இருக்குதான்னு அறிந்து கொள்வதற்காக வேண்டி சபாங்கிற மலையில ஏறி பாக்குறாங்க. தாகத்துல ஒருத்தன் தென்படுவேன். அப்புறம் சபாவில இருந்து இறங்கி திரும்பி ஓடுறாங்க, மறுவாங்கிற அந்த தாகத்துல குழந்தை வர துடிக்குத. அப்ப வந்து ஓடி வர்றாங்களாம், ஓடி வந்து மறுவாங்கிற மலையில, மலை அது ஒரு குன்று, அந்த மலை குன்றுல அதுல ஏறுறாங்க. அங்க ஏறி பாக்குறாங்க, தடுமாற்றத்துல என்ன செய்யறோம்னு தெரியாம நம்மளும் அப்படி செய்வோம். ஒரு கையெறி பத்திரம் விட்டுற வேண்டியதான்னு கேட்க முடியாது. நமக்கு பிரச்சனை சால்வ் வரைக்கும் நம்ம ஒரு பொருளை காணாக்கிட்டோம்னு வைங்களேன், ஒரு பொருளை கீழே விழுந்துருச்சு, ஒரு செயின் ஒரு 10 பவுன் நகை விழுந்துருச்சுன்னு வைங்களேன், நீங்க என்ன செய்வீங்க, தேடிக்கிட்டே இருப்பீங்க, நாங்க ஓடுவீங்க, அங்க ஓடுவீங்க, மறுபடியும் போவீங்க, அங்கதான் தேடி தமிழ் பார்க்க மாட்டீங்க, அங்க தேடி இங்க வருவீங்க, தோண்டி வந்து பார்த்து இங்க இல்லையா, அங்கதான் இருக்குமோ மரம், அங்க போவீங்க, அங்க போய் மரத்தை கிடைக்கிற வரைக்கும் இந்த வேலை நடக்கும். அறிவுக்கு பொருந்தாது, ஆனா எல்லாரும் தான் செய்வோம். அறிவுக்கு ஒரு தடவை பார்த்தோன்னு விட்டுற வேண்டிய, ஒரு தடவை பார்த்தாச்சுல, அந்த இடம் பார்த்தாச்சு, இந்த இடத்த பார்ப்போம், இதை பார்த்து விட்டு வரமாட்டோம், அங்கதான் கிடந்தாலும் கிடக்கு, இங்க நல்லா பார்த்து அங்கதான் இருக்கு, மனசு அப்படி சொல்லும். வழங்குதா? அந்த மாதிரி தான் ஹாஜரா அந்த அம்மா ஒரு மனுஷத்துல உள்ள ஆள் தானே, அந்த சைக்காலஜி எல்லாத்துக்கும் உள்ளதுதான். அவங்க என்ன பண்றாங்க, இங்க இருந்து ஒருக்கா பார்த்துட்டு இல்லைன்னு முடிவு பண்ணி இறங்க வேண்டியதுதானே, அங்க இருந்து அங்க ஏறுறாங்க, மரம் ஓடி இங்க வர்றாங்க, எதுவும் தெரியல, மரம் அந்த குன்றுல மரம் ஏறுறாங்க, மரம் அந்த குன்று. இப்படியே அந்த அம்மா ஓடினது மொத்தம் 7 தடவை. 7 தடவை என்ன பண்ணுது அந்த அம்மா, சபாவுல இருந்து மருவாவுக்கு, மருவாவுல இருந்து சபாவுக்குமா ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் ஒரு சத்தம் ஒண்ணு வருது. 7 தடவை போன உடனே ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம்? இறங்கி கீழே அப்படின்னு. யாரு தனக்குத்தான் சொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சு கொண்டு பார்த்தா கீழே இறங்கி வந்தா அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையா போட்டிருந்தாங்கல்ல, அந்த இடத்துல தண்ணி பொங்கிக்கிட்டு இருக்குது. தண்ணி பாலைவனத்திலிருந்து பொங்குகிற காட்சி என்ன செய்யறாங்க, பார்க்கிறாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்கிட்டு வரும்பொழுது இடைமறிச்சு அவங்க விளக்கம் சொல்றாங்க. இப்ப நம்ம சபா மர்வாவில் ஓடுறோமே, அதுக்கு இதான் காரணம், இந்த அம்மா ஓடுனதுனாலதான் நம்மளே எல்லாம் ஓட சொல்லிவிட்டான். தொங்கோட்டன்னு ஓடுறாங்க பாருங்க, ஹஜ்ஜிக்கு போறவர்கள் சஃபாவுல இருந்து மர்வாவுக்கு வரணும், மர்வாவுல இருந்து சஃபாவுக்கு போகணும், அப்படி ஓடக்கூடிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது.
வழங்குதா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ். ஸஃபாவும் மர்வாவும் அல்லாஹ்வுடைய சின்னங்கள். என்ன லேசப்பட்ட விஷயமா இது? நீங்க இருப்பீங்களா? பொம்பளை விட்டுருங்க, காட்டுல கொண்டு உங்களை கொண்டு 2 பேரிச்சம்பழத்தையும் ஒரு கிளாஸ் தண்ணி தந்தா இருப்பீங்களா? நீங்க பயந்து செத்து போயிட மாட்டீங்க? நான் செத்து போயிருவேன். அப்ப இந்த அம்மா எவ்வளவு தைரியம் பாத்தீங்க, பொம்பளையா இருந்துகிட்டு கொஞ்சம் கூட குழந்தை கை குழந்தை வச்சுக்கிட்டு கொஞ்சமாச்சும் பயம் இருந்துச்சா? கொஞ்சம் கூட அந்த காலத்துல பேய் பிசாசெல்லாம் நம்பினா மனுஷன், இந்த காலத்துல இல்லன்னு ஆயிடுச்சுன்னு வைங்க. அந்த காலத்துல இருட்ட கண்டா பேய் தான். அப்படி உலகமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு பயங்கரமான கால, லைட் இல்ல, வெளிச்சம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அட நிழலுக்கு, அந்த கொடுமையான வெயில்ல இருந்து காப்பாத்திக்கிற நிழலுக்கு ஒரு மரம் இருக்குதா? ஒண்ணும் இல்ல. இப்படியான ஒரு இடத்துல கொண்டு போய் விட்டா அது லேசுப்பட்ட தியாகமா? அதை மதிக்கிறான் அல்லாஹ். இப்ராஹிம் குடும்பத்துக்கு, இப்ராஹிமுக்கு அருள் புரிந்த மாதிரி கேட்காம எப்படி கேட்கிறோம்? இப்ராஹிமுடைய குடும்பத்துக்கு அருள் புரிந்த மாதிரி கேட்கிறோமே, இதான் குடும்பத்துக்கு செஞ்சாரு. அவர் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு கியாம நாள் வரைக்கும் நல்ல கடமையை விட்டான் பாருங்க. அந்த அம்மா ஓடுனதுக்கு நீ ஓடுன்ட்டான். எதுக்கு ஓடுறோம்? அது ஓடுறதுல ஒண்ணும் இல்ல, தியாகம். அந்த மாதிரி நாங்கள் இறைவனுக்கு நாங்களும் தியாகம் செய்வோம், அந்த தியாகத்தை போற்றுகிறோம், தியாகத்தை மதிக்கிறோங்கிறதுக்காக வேண்டி அதற்குத்தான் நாம் ஓடுகிறோம் என்று இதே ஹதீஸ்லயே, இந்த தொடர்லயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படி அந்த சபா ஓடி வந்தால் அங்க ஒரு மலக்கு அந்த நீருற்றை ரெக்கையினால் அடித்து உண்டாக்குறார் அப்படின்னு இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல 3365வது ஹதீஸ்ல அதுல என்ன வருதுன்னா, இதுக்கு அடுத்த ஹதீஸ்ல மலக்கு பேர் ஜிப்ரீல் வருது. ஜிப்ரீல் தான் அதை தோண்டினாரு, ஜம்சம்ங்கிறத தூண்டினார்னு வருது. தண்ணி வந்தவுடனே ஆச்சரியம், ஆச்சரியம், உண்மையில ஆச்சரியம் தானுங்க. அன்னைக்கு மட்டும் ஆச்சரியம் இல்ல, 20ஆம் நூற்றாண்டுல இது ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? அந்த கிணறு, பாலைவனத்துல கிணறு, அந்த கிணத்துல தண்ணீர் பொங்கி வருது. இன்னைக்கு 20 லட்சம் மக்களுக்கு சப்ளை ஆகுது. ஒரு கிணத்து தண்ணி 20 லட்சம் பேருக்கு சப்ளை பண்ணுவீங்களா? 20 லட்சம் பேர் ரமலான்ல போய் பாத்தீங்கன்னா ஹஜ்ஜை தாண்டி கூட்டம் வரும். ஹஜ்ஜை விட அதிகமா இருக்கு ரமலான்ல உம்ரா செய்வதற்காக வேண்டி. 20 லட்சம் மக்கள் குடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, குறையல. சப்ளை பண்ணுதுங்க. குடிச்சாலும் பரவாயில்லைங்க, தின்னுட்டுனா எடுத்துட்டு வர்றான். குடிச்சிட்டு வர்றது பார்த்தாம தின்னுட்டுனா எடுத்துட்டு வர எங்க வர கொண்டு வர்றான். அப்ப குடிக்கிறதுக்கு எல்லாம் போக அந்த காலத்துல என்ன பண்ணாண்டா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மற்ற வேலைகளுக்கு எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தண்ணி இல்ல, இப்ப வேற வாய்க்கால்லாம் வேற தண்ணி எல்லாம் வந்துருச்சு. மற்ற வேலைன்னா என்ன, பாத்ரூம் போறது, மற்ற விஷயம் எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணாங்க. அப்போ அது குறையல. அப்ப கூட என்ன செய்யல, அந்த தண்ணீர் வற்றவில்லைங்கிறது இன்னைக்கு ஒரு ஆச்சரியமா இருக்குது. அதை விட பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? அது இறைவனுடைய அற்புதம் தாங்கிறதுக்கு, அது இப்ராஹிம் நபிக்கு தான் உண்டானது, அதிசயமா உண்டான ஊர் தான் என்பதற்கு கண்ணுக்கு முன்னாடி உள்ள ஆதாரம் என்னன்னு கேட்டா, அந்த தண்ணீர் கெட்டு போகாம இருக்குல்ல. ஹஜ்ஜிக்கு போயிட்டு வர்றாங்க, 20 வருஷத்துக்கு மூத்த போவாரு, ஒரு பாட்டில் வச்சுக்கிறாரு. மார்க்கத்தில் அப்படி சட்டம் இல்ல, மார்க்கத்தில் அப்படி சட்டம் கிடையாது. ஆனா ஹஜ்ஜிக்கு போறவர்கள் என்ன பண்றாங்க, அந்த தண்ணியை ஊத்தி குளிப்பாட்டணுமா கொஞ்சம். அதுக்காக வேண்டி மூத்தா போனா என்ன செய்யணும், அந்த தண்ணியை நம்ம மேல வச்சு குளிப்பாட்டுங்கிறதுக்காக வேண்டி கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. அந்த தண்ணி 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு புழு பூச்சி இருக்காது. நீங்க மினரல் வாட்டர் கூட பிடிக்காது. மினரல் வாட்டர் கூட அதுல கேரண்டி போட்டிருப்பான், டைம் போட்டிருப்பான், அது எக்ஸ்பைரி டேட் போட்டிருப்பாங்க. மினரல் வாட்டர் கூட அது என்ன 3 மாசம் நிக்குமா, 6 மாசமா ஒரு கணக்கு வச்சிருக்கான். அதுக்கு மேல அங்கேயும் வந்துடும் புழு. 20 வருஷம் ஆனாலும் புழு வராது. குளோரின் எல்லாம் போட மாட்டான், அங்கேயும் குளோரின் போட மாட்டான், அங்க எந்த மெடிசன் கலக்க மாட்டான். உங்களுக்கு தர்ற டப்பாவிலையும் பாட்டில் வச்சாலும் 20 ஆண்டுகளுக்கு ஒரு தண்ணீர் கெடாம இருக்கிறத கண்ணுக்கு முன்னாடி பாக்குறோமே, பாக்குறோமா இல்லையா? அதை நாங்க டெஸ்ட் பண்றதுக்காக இப்பதான் வாங்க விட்டுருங்க. 10 லிட்டர் சுத்தமானது வேணும்னு சொல்லி லேபிள கொடுத்து டெஸ்ட் பண்ண போறேன் சார். அது ஒரு ஆர்டிகல் எழுதுறதுக்காக வேண்டி அதை வாங்கி வச்சிருக்கிறேன் சார். அந்த லேபிள கொடுத்தால் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம என்ன செய்ய போறோம், அதற்கான ஒரு முயற்சிக்காக வேண்டி தண்ணி வரக்கூட வச்சிருக்கு. இப்ப வந்திருக்குது. இதை பார்க்கும்போது அவன் அந்த அதுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன சொல்றோம்னு கேட்டா, அந்த ஜம்சம்ங்கிற தண்ணீரை பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த அம்மா கொஞ்சம் அவசரப்பட்டுருச்சு. யாரு? பாத்திமா, இவர் இஸ்மாயிலுடைய அம்மா இருக்காங்களா, ஹாஜர் அம்மா, பேசாம தோல் துருத்தி வச்சிருந்தாங்கல்ல, குடம், தோல் குடம், அதுல அள்ள ஆரம்பிச்சுட்டா. தண்ணியை கண்டவுன அல்லாம இருந்துச்சுன்னா அல்லாஹ் என்ன பண்ணிருப்பான், அது பெரிய ஊற்றம் ஆறாக ஆக்கியிருப்பான், பொங்கி ஓடிக்கொண்டே இருந்திருக்கு. அந்த அம்மாவுக்கு அல்ல அருள் புரியட்டு கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அதை ஒரு விமர்சிக்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்றாங்க, ரஹிமல்லாஹு உம்ம இஸ்மாயில், இஸ்மாயிலுடைய அம்மாவுக்கு அல்ல அருள் புரியன்னு கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. அவசரப்பட்டு மாத்திரம் கொஞ்சம் எடுத்து சேமிக்க நினைச்சிட்டாங்கல்ல. அல்லாஹ் அதிசயமா தந்திருக்கும் பொழுது தருவாண்டு உட்கார்ந்து இருக்காம அள்ளி வச்சுக்கணும்னு சொல்லி அவசர அவசரமா என்ன செய்யறாங்க, அந்த தோல் பையில அள்ளி வச்சாங்க பாருங்க. அப்படி அள்ளி வச்ச உடனே அப்படி நினைக்கிறேன் நீ அப்படின்னு அள்ளியே வச்சுக்க அப்படின்னு எல்லாம் அணிஞ்சிட்டாங்க. அதே இடத்துல ஸ்டோர் பண்ணி விட்டுட்டான். இல்லைன்னா அது பெரிய நதியாக ஓடிக்கொண்டே இருந்திருக்கும். அவ்வளவுக்கு உள்ள இருக்குங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹதீஸ் நீங்க நிறைவேற அவ்வளவு இருக்கு போய் சப்ளை ஆகுது.
அவ்வளவு உள்ள ஸ்டாக் இருந்தா தானங்க இன்னைக்கு சப்ளை ஆகும். இங்க நிலத்தடி நீர் எல்லாம் போச்சுங்கிறான், நீங்க வீட்டுக்கு கூட மழை நீரை சேமிப்பு ஏற்படுத்துங்கிறான். அங்க எந்த மழை நீர், என்ன மழை பெய்யுது, எந்த மழை நீரை சேமிக்கிறாங்க, அது நிலத்தடியில் இருந்துகிட்டே இருக்குது. பெரிய ஆச்சரியம், அதிசயத்திலே அதிசயமாக இஸ்லாம் உண்மையான மார்க்கங்கிறது அந்த ஜம்சம் தான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பெரிய அதிசயம். கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய பொருள்களை காட்டுறதா இருந்தா, மெட்டீரியல்ல காட்டுவதா இருந்தால் அதை காட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு அதிசயம். அப்புறம் என்ன பண்றாங்க, அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்களா, அதுக்கப்புறம் ஒரு ஜுருகுங்கிற ஒரு வியாபார கூட்டம் புறப்பட்டு இருக்கிறாங்க, போய்கிட்டு இருக்கிறாங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு காகம் வந்து அங்க பறக்குது தூரத்துல. அவங்க பாருங்க அறிவு வேலை செய்யுது. காகம் பறந்துச்சுன்னா அந்த இடத்துல தண்ணி இருக்கணும். காகம் வந்து அங்கே பறக்குது இறங்குது போகுதுன்னு சொன்னா அப்ப அங்கே தண்ணீர் இருக்க வேண்டும் அப்படின்னு ஊகிச்சுக்கிட்டு அங்கனுக்குள்ள டேரா போட்டு 2 பேரும் அனுப்பி விடுறாங்க. ஆமா, ஒரு தண்ணி பயங்கரமா அங்க ஒரு பெரிய நீர் இருந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சாரார் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, அந்த காலத்துல எல்லாம் ஊருன்னு பெருசாக அமைச்சுக்கிற மாட்டாங்க. நாடோடிகளாம் ஓடிக்கிட்டே இருப்பாங்க, மக்கள் நாடோடிகளா ஓடிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நல்ல செழிப்பான ஒரு இடத்த கண்டா உட்காந்துக்குருவாங்க. ஒரு பாதி பேர் போய்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு செழிப்பானதை கண்டா அப்படிதான் நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம வாத்து பண்ண செம்மறியாட்டு பண்ண இருக்குல்ல, அப்படிதான் மனுஷன் பண்ண இருந்துச்சு அந்த காலத்துல. அவளுங்கதா அப்படி ஓடிக்கிட்டே வந்தாங்க. வந்தவங்க என்ன பண்ணிட்டாங்க, இதை கண்டவுன ஆஹா தண்ணிக்கு பறிச்சு பாலைவனத்துல தண்ணியா, இவ்வளவு அழகான தண்ணியா அப்படின்னு சொல்லி அங்கே நாங்க தங்கிக்கிறோம் அப்படின்னு அம்மாட்ட அனுமதி கேட்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, நல்லா தங்கிக்கிறீங்க, தண்ணிக்கு நான் தான் உரிமையாளர், என்னை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொன்ன அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ஒத்துக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த இடத்துல தங்கிட்டாங்க. தங்கின அது ஒரு சமுதாயமா உருவாகுது. அந்த கூட்டத்தினுடைய பாஷை அரபி. இஸ்மாயில் நபிக்கு அரபி தெரியாது, அரபி கிடையாது. அவர் இஸ்மாயில்ங்கிற சொல்லும் அரபி கிடையாது, இப்ராஹிம்ங்கிற சொல்லும் அரபி கிடையாது. அவங்களுக்கு அரபி தெரியாது. அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா, அவர்களிடம் இருந்துதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரபு மொழியையும் கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கூட்டத்துல தான் என்ன செய்யறாங்க, அரபு மொழியை கத்துக்கிறாங்க. அப்ப அரபு மொழியை பேசினவங்க ஜுருஹும்ங்கிற கூட்டத்தார் தான். இவர் வேற அப்ரானிக்காரர், இவர் அப்ரானி ஹிப்ரு மொழி பேசக்கூடியவர் இஸ்மாயில் நபி. அவங்க என்ன பண்றாங்க, அந்த கூட்டம் எல்லாம் அரபி பேச கூட்டமா இருந்தவன இவங்களும் அந்த பாஷையை அப்படி மாத்திக்கிட்டு இவங்களும் எங்க அம்மாவும் அப்படி அரபு மொழி பேசக்கூடியவர்களாக மாறிக்கொண்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா, அப்படி ஒரு சப்பல் குலாமும் அரபியத்தை